Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ஆனியன் சாம்பார். நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய சாம்பார். ஒரு அருமையான ரெசிபிங்க இது. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துல பண்ணிடலாம். எல்லா விதமான டிஃபனுக்கு ரொம்ப நல்லா பொருத்தமா இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், ரைஸோடவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி. ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட மணக்க ஈஸியாக நல்ல ஒரு ருசியான சாம்பார் வச்சு அசத்திடலாங்க. ஒரு தடவை இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான ஆனியன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு சின்ன கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன். தூர்தால் இது கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ இங்கே குக்கரில் கழுவி ரெடியாக வச்சுருக்கிற துவரம் பருப்பு சேர்த்தாச்சு. கூடவே ஒரு தக்காளி, ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகா. இது போக நம்ம காரத்துக்கு சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறோங்க. ஸோ ஒரு வாசனைக்காக நம்ம 2 பச்சை மிளகா நம்ம பருப்போடு சேர்த்து வேக வச்சிடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து. கூடவே புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்தா போதும், அதிகம் புளிப்பு வேண்டாம். இந்த புளியை நல்லா கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் சுத்தப்படுத்தி சேர்த்து விட்டுருங்க. அடுத்தது ஒரு 4-5 பல் பூண்டு. இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. இங்கே நான் ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பெரிய டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விட்டு 1 ஸ்பூன் ஆயில் மேலால் ஊற்றி விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு விட்டு வெயிட்டு போட்டு விட்டு ஒரு 4-5 விசிலுக்கு நம்ம வேக வைக்கலாங்க. நல்ல விசில் அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அந்த டைம் கேப்பில் இங்கே நான் இன்னொரு பர்னரில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறுமையாக வறுத்து விடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க. கரிஞ்சிராமல் வறுத்து விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், துருவன தேங்காவாக இருந்தால் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க. இதில் நம்ம வறுத்த வெந்தயமும் சீரகமும் சேர்த்துடலாம். வெறும் தேங்காய் அரைச்சி நம்ம சாம்பாரில் சேர்க்கறதுக்கு பதிலாக இப்படி வெந்தயம் சீரகம் கொஞ்சம் வறுத்து போட்டு அரைச்சி நம்ம சேர்த்தா நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். ஸோ தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ இங்கே ப்ரெஷர் தீர்ந்துருச்சு, நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். நல்ல வாசனையாக இருக்குது. பருப்பு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம கரண்டி வச்சு கலந்தாவே நல்லா மசிஞ்சிரும். பட் இப்படி ஒரு உடன் மத்து வச்சு நம்ம கடையும் போது நல்லா ஸ்பீடாக வேலையாகும். நம்ம பச்சை மிளகாலாம் முழுசாக சேர்த்தோம், அதனால் வெந்திருக்கும். பட் இப்படி கடைஞ்சி விடும்போது அந்த பருப்போடு அப்படியே நல்லா கலந்துரும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிடாதீங்க. இப்படி கொஞ்சம் பருப்பாக இருக்கிற மாதிரியே கடைஞ்சி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 வெந்தயம் மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் தாளிப்புக்கு வேண்டி சேர்த்தாச்சு. இது கூட நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு சிட்டிகை பெருங்காயப்பொடி. இப்போ நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துடலாங்க. சாம்பார் பொடியோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். சாம்பார் பொடி ஆயிலில் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அந்த ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்த சீரகம் வெந்தயம் சேர்த்து அரைச்ச தேங்காவை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து கொதிக்கும் போது சாம்பார் சீக்கிரம் திக்காகும். ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நம்ம சாம்பார் பொடியிலேயே சீரகம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து தான் வறுத்து சாம்பார் பொடி செஞ்சுருப்போம்.
பட்டு சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சி விடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சீரகமும் வெந்தயமும் வறுத்து அந்த தேங்காவோடு சேர்த்து அரைச்சி நம்ம சேர்க்கும்போது வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை மேலால் தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சுவையான ஆனியன் சாம்பார், நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப நல்லா டேஸ்டியாக ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாம்பாரை திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம விதவிதமாக சட்னி சாம்பார் செய்வோம் நம்ம டிஃபனுக்கு ரைஸுக்கெல்லாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட இட்லி மேலே இந்த சாம்பாரை நல்லா தாராளமாக நிறையா விட்டு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிடணுன்னு தான் தோணும். இன்றைக்கி நான் நல்லா திணையரிசி இட்லிக்கு இந்த சாம்பார் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.